மேஷராசிக்கு 7.5 சனி சரியில்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய காலகட்டத்தில் வேத ஜோதிடத்தில் நமக்கு சொல்லக்கூடிய பாடத்தில் சனி ராசியினுடைய 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் 12ஆம் இடத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் 7.5 சனியாக இருந்தால் கூட. ஏன்னா மேஷராசிக்கு சனி 12ஆம் இடத்துல வந்து மறைகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கும் அது 12ஆம் இடம். அதனால அண்ணா சொன்னபடி கடவுள் வந்து எப்பவுமே நம்ம சொல்லக்கூடியது தான். அதாவது எப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருதோ அப்போ கடவுள் கண்டிப்பாக அவன் பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காருங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணவே முடியும். கடவுள் வந்து உன்னை வந்து பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும்னா நீ பிரச்சனைகளை பார்க்கணும், அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த விதிப்படி மேஷராசிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை ஜூன் 2க்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் ஆண்டவன் வந்து தாங்கி பிடிக்கிறார். ஒரு பிரச்சனை வருதா உனக்கு அங்கே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே வச்சுக்கோங்க, கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஆண்டவன் இருப்பார். நல்லா இருக்கிறவன்ட்ட ஆண்டவன் விட்டுரு, அவன் தான் நல்லா இருக்கானே, அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. என்றைக்குமே கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஆண்டவன் வந்து விடுறதே இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே பாட்டில் எழுதியிருக்காங்க, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படிங்கிற அந்த வாக்கியத்தில் மேஷராசிக்கு அருமையாக இருக்கும் இந்த ஆண்டு. எந்த கவலையும் தேவையில்லை.